Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys. Hey guys, welcome back to New Tech Tamil. ஸோ நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபீனிக்ஸ் வாய்ஸில் வந்து ஒய்ஃபை வந்து என் லேப்டாப்பில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஒய்ஃபை ப்ராப்ளத்தை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ. என்னோடய லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபைவே வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, ப்ளூடூத் வேலை செய்ய மாட்டேங்குது, சில லேப்டாப்பில் மைக்கே வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் உங்களோட லேப்டாப்பில் ஒய்ஃபை ஒர்க் ஆகாட்டியும் உங்களோட லேப்டாப்பில் எப்படி வந்து இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. பிகாஸ் உங்களோட லேப்டாப்பில் ஃபீனிக்ஸ் வாய்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் இது. அதுலேயே ஃபீனிக்ஸ் வாய்ஸ்லேயே வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்களுக்கு ஒய்ஃபை கிடச்சிருக்காது. ஸோ அவங்கன்னா வந்து இந்த ஒரு வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்காக தான் முக்கியமாக இந்த ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. ஸோ அதிக நபர்கள் வந்து இந்த மாதிரி கமெண்ட் வந்து நம்மளோட சேனலில் போட்டுருக்காங்க. ஃபீனிக்ஸ் வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், பட் அதில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபை வந்து அடாப்டர் வந்து செட் ஆக மாட்டேங்குது, சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபீனிக்ஸ் வாய்ஸை யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் ஃபீனிக்ஸ் வாய்ஸை யூஸ் பண்ணுறதே வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு, இல்லாட்டி பப்ஜி கேம் ப்ளே பண்ணுறதுக்கு. அப்போது வந்து இன்டர்நெட் வந்து அவசியம் தேவை நம்மளோட லேப்டாப்பில். என்னோட கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சிங்க் ஆகுது, ஒய்ஃபை எல்லாமே கனெக்ட் ஆகுது. பட் ப்ரைவேட் லேப்டாப் வச்சு ஹெச்பி லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை வந்து சிங்க் ஆக மாட்டேங்குது. பட் ஏன்னு தெரியலை. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் வந்து வருத்தப்பட வேணாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு 100% வந்து ஒர்க் ஆகும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. நம்மளோட சேனலில் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வந்துவிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக ஒரு ஃபைல் தேவைப்படும். ஸோ அதுக்கு என்ன ஃபைல் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபைல் மேனேஜர் வந்து நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு என்னோட டவுன்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைல் இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு யூஎஸ்பி டெக் டெத்தரிங் டூல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒன்றுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேணாம், இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இந்த ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்துடலாம். அதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆக மாட்டேது ப்ரோ, யூஎஸ்பி தத்தனிங் ஃபைல் சென்ட் பண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு ஃபைலை வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணி விட்ருவேன். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ண பிறகு உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோனில் டவுன்லோட் பண்ண பிறகு அதை வந்து யூஎஸ்பி மூலயமா வந்து அப்படியே வந்து இந்த ஒரு நம்ம லேப்டாப் ஃபீனிக்ஸ் வாய்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்ருங்க. ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இதில் வந்து எந்த ஃபோல்டரில் வேணாலுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு மெயின் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று போய் டிசிஎம்மில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், டவுன்லோட்ஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான், மூவிஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் ஓகே தான். நம்மளோட ஃபீனிக்ஸ் வாய்ஸில் ஏதோ ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணி அதை வந்து இந்த ஃபைலை கொண்டாந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. வேறு எங்கேயும் லொக்கேஷன்லாம் கொடுக்கல, சும்மா காப்பி பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த டவுன்லோட்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அந்த ஃபைலை டவுன்லோட்ஸை பேஸ்ட் பண்ண பிறகு நான் சொல்லக்கூடியதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஈத்தர்நெட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈத்தர்நெட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்னோடய ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணாலுமே ஈத்தர்நெட்டை ஆன் பண்ணாலுமே வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆகாது. ஸோ கீழே வந்து தெரியும் ஒய்ஃபையும் ஆன் ஆக மாட்டேங்குது, ஈத்தர்நெட்டும் கனெக்ட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் இன்டர்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ ஒய்ஃபைக்கு பதிலாக ஈத்தர்நெட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈத்தர்நெட் மூலமாக வந்து நம்மளால் வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளோட ஃபீனிக்ஸ் வாய்ஸில். ஸோ இப்போ வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது ஈத்தர்நெட்டும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம தான் வந்து ஃபைல் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இனிமேல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு. எல்லாமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நம்மளோட சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா திருப்பி நம்ம ஆன் ஆகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். லேப்டாப் ரீஸ்டார்ட் ஆகிற அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்காங்க. அண்ட் யூஎஸ்பி கேபிள் வந்து லேப்டாப்புக்கும் உங்களோட ஃபோனுக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பிறகு கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் செட்டிங்ஸுக்குள்ளே. அதுக்குள்ளே கிளிக் பண்ணிட்டு யூஎஸ்பி தேத்தரிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை வந்து எனேபிள் அப்படின்னு பண்ணுங்கள். எனேபிள் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணுங்கள். லேப்டாப் ஆன் ஆன பிறகு நான் அப்போ காமிக்கிறேன்.
இப்போ என்னோட லேப்டாப் வந்து ஃபுல்லாக வந்து ஆன் ஆகிட்டு. ஸோ இப்போலே உங்களுக்கு ஆன் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ லேப்டாப் ஆன் ஆகும்போது ஒரு ப்ராசஸிங் வரும்ல, அந்த ப்ராசஸிங்லேயே வந்து உங்களோட ஃபோனில் வந்து யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி தத்தை நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ண பிறகு லேப்டாப் ஆன் ஆன பிறகு யூஎஸ்பி தத்தை நீங்கள் வந்து ஆன் பண்ண வேணாம். லேப்டாப் ஆன் ஆகிருக்கும்போது ஒரு ப்ராசஸிங்கில் இருக்கும், கொஞ்சம் லேட்டாகவும் டிலே ஆகும். அந்த சேம் டைமில் அந்த ஒரு டயத்தில் நீங்கள் உங்களோட ஃபோனில் வந்து யூஎஸ்பி தத்தை நீங்கள் ஆன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம லேப்டாப்பை வந்து ஆன் பண்ணியாச்சு. யூஎஸ்பி தத்தரிங்கும் வந்து ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒய்ஃபை சிம்பிள் வந்து காணாம போச்சு. பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கனெக்ஷன் ஒரு சிம்பிள் எனபிள் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த இடத்துல பாருங்கள், ஒய்ஃபைக்கு பதிலாக ஈத்தர்நெட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆகிருக்கு இல்லையா. ஸோ நம்மளோட செட்டிங்ஸை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஈத்தர்நெட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் இஸ் நாட் கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து வியூ ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன இன்டிமேஷன் காமிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய இந்த வேலையால் இப்போ வந்து கேபிள் கனெக்ட் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் வந்து நம்மளோட லேப்டாப்பில் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகாட்டி வந்து இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறது. இன்னமுமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் வந்து ப்ளே ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ என்னோடய ப்ளே ஸ்டோரை. ஸோ பாருங்கள், ப்ளே ஸ்டோர் அப்படி கிளிக் பண்ணிட்டேன். என்னோடய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகுது, உங்களுக்கே தெரியுது. இதில் வந்து கேம்ஸ்னு சொல்லிவிட்டு நான் சர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து சர்ச் பண்ணுறேன். இன்னமுமே நான் சொல்கிறது நம்பலை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நம்பிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னோடய ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகலைங்க. என்னோடய ஒய்ஃபை சிம்பிளே எங்கே வரல பாருங்கள். ஒய்ஃபைக்கு பதிலாக தான் ஈத்தர்நெட் வந்து இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இனிமேல் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் எப்போதுமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட ஈத்தர்நெட்டை. இதிலே வந்து நீங்கள் வந்து கேம் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஃப்ரீ ஃபயர் கேம் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். பப்ஜி இது போன்ற ஆன்லைனில் விளையாடக்கூடிய கேம்ஸு அவங்களால இதிலேயும் வந்து ப்ளே பண்ண முடியும். அதாவது ஒய்ஃபை ஒர்க் ஆகாத உங்களோட லேப்டாப்பில் வந்து ஃபீனிக்ஸ் வைஸில் வந்து ஒய்ஃபை ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தி வந்து நீங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபீனிக்ஸ் வைஸில் இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸ். நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவுக்கு டிஸ்லைக் கொடுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடலாம். ஸோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் 100% ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து என்னோடய லேப்டாப்பில் நான் பண்ணுறது ஒர்க் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ 100% ட்ரஸ்டபுளாக நான் வீடியோ போட்டுருக்கிறேன். ஃபீனிக்ஸ் வைஸை பற்றி A to Z நம்மளோட சேனலில் இருக்குது. என்னடா அவன் ஃபீனிக்ஸ் வைஸை பற்றி A to Z சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு டாபிக் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு டாப்பிக் வந்து முடிக்க மாட்டேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டபுளான வீடியோ வந்து உங்களுக்காக நான் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபீனிக்ஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஒவ்வொரு செட்டிங்ஸையும் வந்து எப்படி ஆன் பண்ணணும், எதுக்காக யூஸ் பண்ணணும், அது எல்லாமே கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். ஃபீனிக்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் ROG மாடல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபீனிக்ஸ் டார்க் மேட்டர், அப்டார்க் OS, ப்ரைம் OS இது போன்ற ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து உங்களோட லேப்டாப்பில் கொண்டு வர்றது, ஃப்ரீ ஃபயர் எப்படி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, ஃப்ரீ ஃபயர் ஒர்க் ஆகாட்டி லேப்டாப்பில் என்ன பண்ணுறது. ஸோ அது எல்லாத்தை பற்றியும் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுருக்கிறோம். A to Z கவர் பண்ணிக்கிறோம் ஃபீனிக்ஸ் வைஸை பற்றி. ஸோ பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட் ஒர்க் ஆனால் மட்டும். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.